இவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டி பிள்ளைங்களா தெருவுல நிக்கணும். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க குடிப்பீங்க. இவனெல்லாம் காப்பாத்த முடியாது, தூக்கிட்டு போங்க. டீச்சரு மரியாதையா என் மருமகனை வெளியே அனுப்பிச்சுட்டு இல்ல. ஏய் சைலன்ஸ், வாய் மூடுங்க. டேய் மருமகனே, அவர் வீட்டுக்கு போக சொல்லு. எழுந்து போ. அவர் போலனா நீயும் பேக் எடுத்து வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ மாமா, அப்புறமா ஸ்கூல் முடிஞ்சானே வந்து சாப்பிடுறேன். அத்தகாரிய பத்தி உனக்கு தெரியாத மருமகனே, அவ பெத்தவளுக்கு தாண்டா கொடுப்பா, உனக்கு கொடுக்க மாட்டாடா. அதான்டா பள்ளிக்கூடத்துக்கே கொண்டு வந்திருக்கேன். இந்தடா சாப்பிடுற. வேணாம் போ மாமா, நான் படிக்க மாட்டேன், வீட்டுக்கு போறேன் போ. அழாதையா எங்க அக்கா பெத்த மகனே, அழாதையா. யோ மாப்ள, வாயா போலாம். நீங்க முதல்ல கீழே வாங்க மச்சான். உன்னோட பெரிய இழவா போச்சியா. யோ மாப்ள, லோடு இருக்கணும், நேரம் ஆச்சு, வா கிளம்பலாம். நீங்க முதல்ல வந்து உட்காருங்க மச்சான். வா மாப்ள, போலான்னு சொல்றேன்ல. மச்சான், என் பங்காளி நமக்குன்னு அருமையான சரக்கு காய்ச்சி கொடுத்துருக்கேன். உட்காந்து ஒரு பாட்டில் சாப்பிடுங்க மச்சான். யோ வேணாம் மாப்ள, குடிச்சிட்டு போனா உங்க அக்கா கத்துவா. கத்துனா உன் தம்பி தான் ஊத்தி விட்டான்னு சொல்லுங்க மச்சான். ஏன் மச்சான் இப்படி பொண்டாட்டி பயந்து சாகுறீங்க? இந்த பாருங்க மச்சான், இந்த மாப்பிள்ள உறவு வேணும்னா இந்த பாட்டில் குடிங்க, இல்ல இப்படியே போய்கிட்டே இருங்க. இன்னையோட இந்த மாப்பிள்ள மச்சான் உறவையே முறிச்சுக்கலாம். உன் உறவுக்காக உசிரியே குடுப்படா நானு. இந்த மசுரை குடிக்க மாட்டேனா? குடுறா. மச்சான், ஆனாலும் உங்களுக்கு என் மேல இம்மாம் பாசம் ஆகாது மச்சான். இதுக்கிட்ட எங்க அக்காலையும் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு என் மகளையும் உங்க மகனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மச்சான். கட்டி வைக்கலாம். வண்டியில ஏறு மாப்ள, ஏறு. சரி மச்சான். பார்த்து மாப்ள, பாரு.